அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இந்த ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறதில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் எதிர்கொண்டு இருப்பாங்க. அப்போ எளிமையாக நாம் எப்படி இதனை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவின் நோக்கமே. இதில் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. மார்னிங் ட்ரேடு எப்படி எடுத்ததுமே ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமாக இந்த காணொலியின் முக்கியமே. அதற்கு நம்ம பார்க்குறது காலையிலே அதிரடி யார், துவக்கமே அதிரடியாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயே பார்க்கலாம். அது மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இப்போ இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருக்கும், அப்புறம் மற்றவைகள் இருக்கும். ஃபஸ்ட் நிஃப்டியில் இருக்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு அதிரடியான ஆரம்பம் அப்படிங்கிறது யாருமே இல்லை. அப்போ எலிஜிபிள் அப்படிங்கிறதே கிடையாது. டவுன் சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய தாக்கம் கொடுத்து இறங்கக்கூடிய ஒன்று இல்லை. இதில் ரொம்ப நம்ம பார்க்கணும் ஹிண்டால்கோ, அதே மாதிரி டாடா ஸ்டீல், இது ரெண்டுமே மெட்டல் செக்டார் அப்படிங்கிறதுனாலையும் அது ஒரு மெட்டல் செக்டார் ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. அதானி போட்டிருக்கு. அப்போது இதில் இல்லாத நிலையில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மொத்தமாக இது நிஃப்டி ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் ஃபியூச்சர் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஃபியூச்சர் அண்ட் எஃப்என்னு சொல்லுவோம், எஃப்என்டோ. இதில் பார்த்தீங்கன்னா 1.39 அப்படிங்கிறது ஏற்றத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இது லோயர் கிரேடுன்னு சொல்லலாம். இது அவ்வளோ எளிதாக எடுத்து லாட் சைஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து சன் டிவி, பிஎன்பி, ஜீல், இந்தியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்இசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஆஸ்ட்ரால் இருக்குது. இது இருந்தாலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. சந்தையோட இறங்கு முகத்தில் பார்த்தா வோல்டாஸ் 1.78% இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.5%, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஜிண்டால் ஸ்டீல் இவங்கெல்லாம் இறக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போ வோல்டாஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றைய லோவுக்கு கீழ் ஆரம்பமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்றைய லோ பார்த்திங்கன்னா 778 ரூபா. அப்போ இன்றைக்கி 768 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணும்போது நேற்றைய லோவுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஆரம்பமான பின் 777 ரூபா ஹை, லோ பார்த்திங்கன்னா 748 மட்டும் போயிருக்காங்க. அப்போ இவங்க டெரிவேட்டிவ்ஸில் புட் ஆப்ஷன் என்ன இம்பேக்டை கொடுத்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். 750 புட்டு பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் ₹1.50, அதிலிருந்து 13 ரூபா வந்திருக்கு. அப்போ ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை மடங்குகள்ன்ட்டு 760 புட் பார்த்திங்கன்னா ₹2.80, அங்கிருந்து 18 ரூபா, கிட்டத்தட்ட 6 மடங்கு. அடுத்தது நம்மளுக்கு 770 புட் நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹5, இன்றைக்கி ₹25, 5 மடங்கு. அப்போது அதிரடி ஆரம்பத்திலே இன்றைக்கி வோல்டாஸ் தன்னுடைய வோல்டேஜை இழந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு விரைவாக இது ஃப்ரெஷ் ப்ரீமியம் சொல்லுவோம். 9.15 9.30 போது ப்ரீமியம் அப்படியே இருக்கும். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டிகேவே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் ஃப்ரெஷ் ப்ரீமியம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனும் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் எளிமையாக லாபமோ அல்லது நஷ்டமோ அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனை தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு டிகேக்குள்ளே மாட்டும் போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் மாறுபடும். அப்போ ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்க போகுது. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே பார்க்கணும். இப்போது சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் தன்னுடைய வாழ்நாள் உச்சம் அதன் அருகே வந்திருக்கு 1318. இன்றைக்கி 3% பக்கம் ஏறி இருக்காங்க. அடுத்து டாக்டர் ரெட்டி 5015, 5024 நம்மளுக்கு ஹையாக இருந்திருக்கு. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் 3304, இன்றைக்கி அவங்களும் 1.5% ஏற்றத்தில் இருந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி இறங்க முகத்தில் யார் இம்பேக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். அதானி என்டர்பிரைசஸ் 7% இறக்கம், அதானி போர்ட் 4%, பிபிசிஎல் 3%, ஹிண்டால்கோ 2.93%, டிவிஸ் லேப் 2%லாம் இறங்கும் முகத்தில் இருந்திருக்காங்க.
அப்போ நிஃப்டி அல்லாத, அதாவது நிஃப்டியும் மற்றும் எஃப்என்டோ இருக்கிற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற அனைத்துமே. அப்படி பார்க்கும் பொழுதும் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் நம்மளுக்கு முதலில் இருக்காங்க. அரோ ஃபார்மா 4.19% இன்னைக்கு ஏறி இருக்காங்க. 701 ரூபாய் நம்மளுக்கு வாழ்நாள் உச்சமாக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க், ஏபி கேபிட்டல், அடுத்து டாக்டர் ரெட்டி, ஏஷியன் பெயிண்ட், இந்தியா ஃபினான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இறங்கும் முகத்தில் அதானி என்டர்பிரைசஸ், அம்புஜா சிமெண்ட், அதானி போர்ட், பிஇஎல், எல்டிடிஎஸ், வோல்டாஸ் இவங்கெல்லாம் வந்து 4% மேற்பட்டு இறங்கும் முகத்தில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்து நீங்கள் நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கில் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது மிக மிக எளிமையாக இருக்கும். அதனால் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு எளிமையாக இருக்கும். இதை பின்பற்றுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.